ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ நினைச்சதும் நாளைக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்க போகுதுன்ற அந்த நல்ல செய்தியோட உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த சாயப்பா இப்போது உன்னை தேடி வந்தேன். உன் மனசுல என்ன கவலை இருந்தாலும் அதை என் கைகளில் ஒப்படைச்சிட்டு உன் மனசுக்கும் புத்திக்கும் எது சரின்னு படுதோ, எது நியாயம்னு தோணுதோ அதை மட்டும் செய்ய பழகு. நியாயம் உன் பக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன் கைகளில் வந்து கிடச்சே தீரும். உன் விருப்பத்துக்குரியதை உன் கற்பனைக்கு எட்டாத தொலைவில் இருந்தாலும் கூட இந்த சாயப்பா எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். அப்படிதான் உனக்காக நீ ஆசைப்பட்ட அழகான வாழ்க்கையில் அற்புதமான விஷயங்களை நாளைக்கே உன் கைகளில் சேர்க்க போகிறேன். இங்கே உள்ள மனிதர்கள் எல்லாருமே தனக்கு ஒரு கஷ்டம்னா தன்னால் வலியையும் வேதனையும் பொறுக்க முடியலைன்னு புலம்புவாங்க. இதுவே அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உன் தலைவிதி அப்படிதான்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. உன் வருத்தத்தையோ வேதனையோ அடுத்தவங்க கிட்ட போய் சொல்கிறதால இங்கே எதுவுமே மாறப்போவதில்லை என் செல்லமே. எல்லார்கிட்டையும் போய் நீ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். உன் மன கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு நீ நிம்மதியாக இருந்தினா போதும். என்னை வணங்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன். நீ தனிமையில் இருந்தாலும் மனவேதனையில் இருந்தாலுமே கூட இந்த சாயப்பா உன்னை தனியாக விட்டுட மாட்டேன். நீ எதிர்பார்க்குற எல்லா நல்ல விஷயங்களையும் உன் நல்ல மனசுக்காகவே நான் சிறப்பாக முடிச்சு கொடுப்பேன். நீயும் நல்ல மனசோட நல்ல குணத்தோட அனைத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக போகிறாய் அல்லவா? ஆனால் நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறங்கிறது தெரிஞ்சாலும் கூட சில மனிதர்கள் அதை உணராதது போல தப்பு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். எங்கும் எதிலும் எப்போதும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் படபடன்னு பொரியாதே, பதட்டம் அடைஞ்சு பேசாதே. எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ளேயே கணக்கு போடு. நிதானமாக யோசிச்சுட்டு அப்புறம் வார்த்தைகளை அளவாக வெளிப்படுத்தினா போதும். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இந்த சாயப்பாவுக்கு அதை அர்ப்பணிச்சுட்டு செஞ்சினா அதை நல்லபடியாக நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். உன் மன காயங்கள் அனைத்தையும் அகற்றி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று செல்லவே. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் தீர்த்து வச்சு உனக்கு இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக சுகமாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். தீயவைகள் யாவும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. இன்னும் உனக்குள்ள நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோ. உனக்கு நல்ல புத்தியை கொடுத்து உனக்கு பலமாக நான் இருக்கிறேன். நல்ல நினைவுகளை உனக்குள்ள உருவாக்க முயற்சி செய். உன் வாழ்க்கைக்கு எது சரியானதோ அதை மட்டும்தான் நான் உன் வாழ்க்கையில் அனுமதிப்பேன். மற்றவைகள் எது உன்னை நோக்கி வந்தாலும் நீ அதை பார்த்தினாலே அது உன்னை விட்டு விலகி போகும்படி உன் தீவினைகள் எல்லாத்தையும் நான் பொசுக்கி சாம்பலாயிற்றேன் செல்லமே. எது உன்னை விட்டு போனாலும் போகட்டும்னு விட்டுடு. நல்லவைகள் நிச்சயம் உன்னை தேடி வரும்படிதான் இந்த சாயப்பா செய்வேன். எதை நினச்சும் கவலைப்படாமல் கலங்காமல் தைரியமாக காத்திரு. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். என்னை வணங்கும் உன்னை நான் என் கைக்குள்ளே வச்சு பாதுகாப்பேன். என்னையே கதின்னு நம்பி இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் தங்கமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் நம்பிக்கையோட ஓம் சாய்ராம்னு சொன்னால் மட்டும் போதும். என்றும் என்றென்றும் நானே உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பேன். இன்னையோட உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு
கர்ம வினைகளை எல்லாம் இந்த சாயப்பா காணாமல் போகச் செய்வேன். ஏன் ஆசீர்வாதத்தோட நீ நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று சிறப்பாக வாழப்போகிறாய் என் செல்லமே. நீ ஏன் மேல மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீ என்னை நினைச்சு செய்கிற எல்லா காரியங்களிலும் நான் உன் கூடவே இருக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். முன்னேறி போய்கிட்டே இரு. கண்டிப்பா உனக்கான வெற்றி நிச்சயமா உன்னை வந்து சேருமேன் தங்கமே. நீ அமைதியா நிம்மதியா மகிழ்ச்சியா இல்லாத அளவுக்கு உன் மனசு தவிக்கிறது எனக்கு புரியுது. அமைதி துளியும் இல்லாம வாழ்க்கையை நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் நீ அதிகமாக யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கணுன்ற எந்த தேவையும் இல்லை. எப்பவுமே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிறப்பான நல்ல முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில் தான் எடுக்கப்படுதுன்றது உனக்கு புரிய வரும். நீயும் நிதானமாக யோசிச்சு டக்குன்னு ஒரு நல்ல முடிவை எடுத்தீன்னா உன்னுடைய விஷயங்களை நான் சிறப்பாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். உன் மனசில் என்ன குறை இருந்தாலும் கவலையே இருந்தாலும் கூட அதை இந்த சாயப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக உன் வாழ்க்கையில் கவனம் செலுத்து. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா இருக்க போகிறேன். நல்ல வேலை கிடைக்கணும், வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு நினச்சி முயற்சி செய்கிற உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் நல்லதை பெற்று தருவேன் என் தங்கமே. இப்போ நீ செய்கிற வேலையை மட்டும் விடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வருவதை உன்னால் உணர முடியும். புதுசாக பொறுப்புகளை எடுத்து செயல்பட தயாராகு. உன் வாழ்க்கையில் சேமிப்பை பற்றிய அக்கறை அவசியம். சிறு துளிதான் பெரு வெள்ளம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய வருமானத்தில் வரவுகளில் ஒரு பங்கை சேமிப்புக்குன்னு ஒதுக்கு. இனிமே உன்னை சுற்றி எல்லாரும் உன்னை தேடி வரும்படியும் உன் வாழ்க்கை நல்லா மாறும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் கரைச்சி காணாமல் போக செய்து நானே உனக்கு துணையாக நிற்க போகிறேன். நீ வேண்டி கேட்டது உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் தருவேனோ மாட்டேனோன்ற உன் மனக்குழப்பத்தை தூக்கி போடு. சரியான நேரங்காலம் வரும்போது நானே உன் மீது கருணை பொரிந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் என் தங்கமே. இத்தனை நாளா நீ அழுதது எல்லாமே போதும். இனிமே உன் விருப்பம் போல உன் வாழ்க்கையை இந்த சாயப்பா மாற்றி காட்டுறேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே. கடைசி நிமிடத்திலும் கை கொடுக்கும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து கை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். இந்த உலகத்தில் எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிறவி குணம் மாறாது. உதாரணத்துக்கு இப்போ தேளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, இப்போ தேள் தண்ணியில் இருக்குது, கஷ்டப்படுது, உயிருக்கு போராடுது, நீ காப்பாற்றி விட்டினா அது எப்படி உனக்கு அடிக்குமோ அதே போல தான் மனிதர்களும். அவசரத்துக்கு நீ என்னதான் அவங்களுக்கு உதவி செஞ்சு கை கொடுத்து காப்பாற்றினாலும் கூட அவங்க தப்பிச்சுக்கிட்ட பிறகு, அவங்க தேவை தீர்ந்த பிறகு, காரியம் முடிஞ்ச பிறகு அவங்க உண்மை குணத்தை, அவங்க மோசமான கெட்ட குணத்தை உன்கிட்ட காட்டியே தீருவாங்க என் தங்கமே. கூடிய சீக்கிரம் இந்த சாயப்பா என் அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச துணையோட என் ஆசீர்வாதத்தோட திருமணத்தை நடத்தி கொடுப்பேன். நீ என்கிட்ட வச்ச உன் வேண்டுதல்களையும் கூட நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். நேற்று நடந்த விஷயத்தை வச்சு இன்றைக்கு வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டாம். ஒருவேளைக்கு உன்னுடைய நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்றபடி சாதகமாக மாறலாம் அல்லவா? நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கு நல்லபடியாக அதிசயங்களை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். என் மேலே நம்பிக்கை வச்சினா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உனக்கு கிடைச்ச அனுபவத்திடமிருந்தே நீ அறிவுரையை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான மோசமான விஷயங்களிலிருந்து பெற்ற அனுபவத்தின் மூலமாக வாழ்க்கை எப்படி வாழணும், எதை எப்படி சந்திக்கணும், சமாளிக்கணுன்ற அந்த அறிவுரையை நீ பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா? படித்த பாடத்தை விட நீ பட்ட கஷ்டத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ. அனுபவம்தான் உனக்கு காயங்களையும் கொடுக்கும்,
அப்புறம் நிதானத்தையும் கற்றுக் கொடுக்கும். அனுபவம் உனக்கு மன உறுதியையும் தைரியத்தையும் கூட கொடுக்கும். அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் வீண்தான். உனக்கு அனுபவம் கிடைச்சிருக்குனாலே நீ வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல உயர போறன்னு தானே அர்த்தம். உன் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களை நினைச்சு ஒருபோதும் கவலைப்படாதே. கூடிய சீக்கிரமே இந்த சாயப்பா எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாத்தி காட்டிடுறேன்.